Friends, welcome to Samriya channel. வணக்கம் சாமி. Cook with Komali season 6 ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. எல்லாம் முடிஞ்சு போச்சு. இதுல நம்ம யாருமே எதிர்பார்க்காத அதிகமான டேஞ்சர் ஜோன்ல போய் நின்ன ஒருத்தர் இன்னைக்கு ஃபைனலிஸ்டா வந்து குக் வித் கோமாளி சீசன் 6 ஓட டிராஃபியும் வின் பண்ணிருக்காரு. எஸ், ராஜபாய் தான் குக் வித் கோமாளி சீசன் 6 ஓட டைட்டில் வின்னர். இந்த வார ஃபைனல் எபிசோட்ல நடந்த சுவாரஸ்யமான விஷயங்களை பத்தி பார்க்கலாமா? As usual intro session. ட்ரெண்டிங்ன்ற பேர்ல யாருமே போடாத ஒரு காஸ்டியூமை நான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு மாதமுட்டி ரங்கராஜ் ஒரு காஸ்டியூம் போட்டிருந்தாரு பாருங்க. அதே மாதிரி குர்தா செட்டை போய் நான் ஆர்டர் பண்ணணும்னு ஆசையா இருக்குங்க. உங்களுக்கு லிங்க் தெரிஞ்சா அனுப்பி வைங்க. அடுத்து பிரம்மாண்டமா ஒவ்வொரு ஃபைனலிஸ்ட்க்கும் வெல்கம் கொடுத்தாங்க. லக்ஷ்மி மேம், ராஜுபாய், ஷபானா மற்றும் உமேர். ஷபானா உள்ள நுழையும் பொழுதே ஷபானா காஸ்டியூம் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா போட்டிருந்துருக்கலாமே, ஃபைனல்ஸ்க்குள்ள வந்திருக்காங்க அப்படின்னு தோணுச்சு. என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது. நமக்கு தோணுன அதே மைண்ட் வாய்ஸை குரேஷி கேட்ச் பண்ணி ஷபானாவை கலாய்ச்சிட்டு இருந்தார் அந்த பக்கம். எப்போ தெரியுமா, உங்களோட மனசாட்சியா 4 பேரை கூட்டிட்டு வரோன்னு சொல்லிட்டு 4 கோமாளிஸை அவங்கள மாதிரியே ட்ரெஸ் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. அப்படி வரும்போது டாலி ஷபானாவோட காஸ்டியூமே போட்டுட்டு வந்தாங்க. அதை பார்த்து தான் குரேஷி அந்த பக்கம் கிண்டல் பண்ணிட்டு இருந்தாரு. காஸ்டியூம்லாம் விடுங்க, ரக்ஷன் காஸ்டியூமை கவனிச்சிங்களா? மணி கூண்டியே பின்னாடி கட்டிட்டு இருந்தாரு. இப்படிதான் இவங்களுக்குலாம் டிஃப்ரெண்டா தோணுதோ தெரியல. ஷோ ஸ்டார்டிங்லேயே இந்த ஷோவோட வின்னருக்கு குக் வித் கோமாளி சீசன் 6 வின்னருக்கு 5 லட்சம் கேஷ் பிரைஸ் கிடைக்கும்னு சொல்லிட்டாங்க. அந்த டைட்டில் வின்னர் கூட வேலை பார்த்த கோமாளிக்கு 1 lakh கேஷ் பிரைஸ் கிடைக்கும்னு சொல்லிட்டாங்க. எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? அதே மாதிரி ரன்னர் அப்புக்கு 2 lakh கேஷ் பிரைஸும், ரன்னர் கூட வேலை பார்த்த கோமாளிக்கு 1 lakh கேஷ் பிரைஸும் கிடைக்கும்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம கிஃப்டா டிவி, வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ்னு எதையாவது ஒன்று எடுத்துட்டு வீட்டுக்கு போகலாம்னு சொல்லிட்டாங்க. வின்னர் 2 கிஃப்ட் எடுக்கலாம். ரன்னரோட கோமாளி, வின்னரோட கோமாளி எல்லாரும் ஒரு கிஃப்ட் சூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டாங்க. தடவை 3 மணி நேரம் ப்ரோக்ராம் ஓட்டணும் அப்படிங்கிறதுனால டைம் நிறைய இருந்தது. அதனால டாஸ்க் மேல டாஸ்கா கொடுத்து கோமாளிஸ் எல்லாம் சூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. கோமாளிஸை சூஸ் பண்றதுக்கு முன்னாடி உங்க மனசாட்சியே உங்க முன்னாடி வருதுன்னு சொல்லிட்டு லக்ஷ்மி மேம்க்கு சௌந்தர்யாவையும், ஷபானாவுக்கு டாலியையும், உமேருக்கு ஷரத்தையும், ராஜுவுக்கு விக்கி சிவாவையும் மனசாட்சியா கொண்டு வந்தாங்க. அதுல எல்லா மனசாட்சியும் பேசுனதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச மனசாட்சி யாருன்னு பாத்தீங்கன்னா லக்ஷ்மி மேமோட மனசாட்சியான சௌந்தர்யா தான். வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசினாங்க. உமேரோட மனசாட்சியா வந்த ஷரத் உமேர் மாதிரி கொஞ்சம் கூட இல்லைன்னு தான் சொல்லணும். டாலி ஷபானாவோட மனசாட்சியா சூப்பரா பண்ணாங்க. டாலிக்கு எந்த ஒரு கேரக்டர் கொடுத்தாலும் அதை சூப்பரா பண்ணுவாங்க, நமக்கே தெரியும். இதுல ஹைலைட்டே சௌந்தர்யா தான். லக்ஷ்மி மேம் கிட்ட எவ்வளவு திட்டு வாங்கியிருந்தாலும் லக்ஷ்மி மேம ரொம்ப தைரியமா நின்று கலாய்ச்சாங்க. அதுவும் லக்ஷ்மி மேமோட மனசாட்சியா இருந்து பேசுற மாதிரி லக்ஷ்மி மேமையே வாரினது சூப்பரா இருந்தது. இந்த ஷோல வந்து நான் ஒரு டாக்டிக்ஸ் வச்சிருக்கேன். எல்லாரும் வந்து என்ன புகழ்ந்து பேசவே மாட்டாங்க, ஆனா நான் எல்லாரையும் புகழ்ந்து பேசிட்டே இருப்பேன். அப்ப எல்லாரையும் நான் கவர்ந்துடலாம். இப்படி சொல்லும் பொழுது பரவாயில்லையே, லக்ஷ்மி மேம பத்தி சூப்பரா தெரிஞ்சு வச்சிருக்காங்களே சௌந்தர்யான்னு தான் தோணுச்சு. இது சௌந்தர்யா அவங்களா சொன்னாங்களா இல்லைன்னா வேற யாராவது சொல்லி சொன்னாங்களான்னு தெரியல. அநேகமா எனக்கு குரேஷி மேல பயங்கர டவுட்டா இருக்கு. இது ஒருவேளை குரேஷியோட அப்சர்வேஷனா இருக்குமோ அப்படின்னு தான் தோணுச்சு. இப்போ கோமாளிஸை சூஸ் பண்ணுறதுக்காக ஒரு டாஸ்க் கொடுக்கப்பட்டது. மனசாட்சியான கோமாளிஸும் கான்டெஸ்டன்ஸும் சேர்ந்து விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டு. ஆரம்பிக்கலாங்களா? மாவை காடாலேயே எடுத்து அது இன்னொருத்தரோட கார்டில் வச்சு அந்த காடை கீழே கொட்டாம கொண்டு போய் இன்னொரு பாத்திரத்தில் போடணும். என்ன இலவிடாது. ரொம்ப கஷ்டமான டாஸ்க் தான். ஏன்னா மூக்குல இருந்து காத்து வரும்பொழுது மாவு புஷ்ஷுன்னு பறக்கும். அந்த மாதிரி நிறைய பேருக்கு நடந்துச்சு. உமேர் அண்ட் ஷரத் பேருக்குலாம் நிறைய நடந்தது. ஷரத்துக்கு கண்ணில் போச்சு, மூக்கில் போச்சு, நிறையா கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தாரு. லேடிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பட்டும் படாம தான் விளையாடிட்டு இருந்தாங்க. ரொம்ப அவங்களோட மேக்கப் கலைச்சிக்கிற மாதிரி இல்லாம கொஞ்சம் பார்த்து தான் விளையாண்டாங்க. உங்களுக்கு எதுக்கு மேக்கப்? சும்மா உட்கார்ந்து சோதானே பார்க்க போறீங்க. ராஜு கூட இந்த டாஸ்க்கை போய் என்ன இந்த விக்கி சிவாவோட பண்ண வச்சிட்டீங்களேன்னு ரொம்ப புலம்பிக்கிட்டு இருந்தாரு. ஸோ இந்த டாஸ்கில் வின் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா உமேர். அதுவும் 1 கிராம் வித்தியாசத்தில் வின் பண்ணாரு. ராஜுவை விட 1 கிராம் எக்ஸ்ட்ராவாக மாவு எடுத்திருந்தாரு. ஸோ கோமாளியோட நம்பர் சூஸ் பண்ணுறதுக்கு அவருக்கு தான் வாய்ப்பு கிடைச்சிது. நான் நம்பர் 1 கோமாளி சூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். இதெல்லாம் இவங்க பேசி வச்சுட்டு செய்கிறாங்களா இல்லை தெரியாமல் செய்கிறாங்களா, அந்த நேரத்தில் வந்து அதுவாக அமையுதா அப்படின்னு தெரியல. நம்பர் 1ல யார் இருந்தான்னு பார்த்தீங்கன்னா சுனிதா. என்னடா சொல்ற, என்னால நம்ப முடியலையே.
சுனிதாவை தான் உமேர் எப்பவுமே லக்கி சாம்னு சொல்லிட்டு இருப்பாரு. அதுக்கேத்த மாதிரி சுனிதாவே வந்து உமேருக்கு வந்துட்டாங்க. பயங்கர ஹாப்பி 2 பேருமே. அடுத்த கோமாளியை சூஸ் பண்றதுக்கு இன்னொரு டாஸ்க் கொடுத்திருந்தாங்க. ஏன் இப்படி அதிகமான டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, ஏன்னா இவங்க கிட்ட நிறைய டைம் இருந்தது. சோ இந்த டாஸ்க் வந்து ப்ளூபெர்ரிய வந்து சாப்ஸ்டிக்கால எடுத்து கோமாளிஸ்லாம் பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணிட்டு கண்டஸ்டன்ட்ஸ் அதுல அதிகமான ப்ளூபெர்ரிய சாப்பிட்டது ஷபானா. சோ ஷபானா நெக்ஸ்ட் சூஸ் பண்ண அவங்களோட கோமாளி பாத்தீங்கன்னா மிஸ்டர் புகழ் தான். இவங்களும் வந்து எனக்கு புகழ் தான் வரணும்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கு ஏத்த மாதிரி ஷபானாவுக்கு ஜோடியா புகழே வந்துட்டாங்க. புகழ் லக்ஷ்மி மேம் கிட்ட பேசிட்டு இருக்கும் பொழுது ராஜு ஒரு தக் கொடுத்தாரு. ஒரு டைம்ல புகழ் லக்ஷ்மி மேம் கையை பிடிச்சி சுத்த ஆரம்பிச்சு. அப்போ ராஜு அப்படியே லக்ஷ்மி மேம் சுத்தி கூட்டிட்டு போய் செட்டுக்கு வெளியில தள்ளி விட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. கோமாளி சூஸ் பண்ண போற கான்டெஸ்டன்ட் யாரு அப்படின்றதுக்கான ஒரு டாஸ்க். இந்த டாஸ்க் பாத்தீங்கன்னா அந்த உப்பு கருவாடு பாட்டுல வர மாதிரி குச்சியை வந்து வயித்துல வச்சுக்கிட்டு அப்படியே நகராம பழத்தை கொண்டு போய் ஒரு பாஸ்கெட்ல போடணும். இந்த பக்கம் லக்ஷ்மி மேம் சௌந்தர்யா, அந்த பக்கம் ராஜு அண்ட் விக்கி சிவா, இவங்க 2 பேரும் பண்ணும்பொழுது இந்த தடவை ராஜு அண்ட் விக்கி சிவா வின் பண்ணாங்க. சோ ராஜு சூஸ் பண்ண நம்பர்ல வந்த கோமாளி பாத்தீங்கன்னா ராமரையா. ராமரையா உள்ள இருந்து வரும்பொழுதே டைட்டில் வின்னரோட தான் நான் பேர் ஆகணும்னு இருந்தா அதை யாராலும் மாத்த முடியாதுன்னு சொல்லிட்டு வந்தாரு. அவர் வார்த்தை வந்து என்ன மாதிரியான வார்த்தைன்னு தெரியல. அது என்னமோ அவர் சொன்ன மாதிரியே நடந்துருச்சு. நேத்து எபிசோட்லயே பாத்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க திரும்பவும் ராஜு தான் டைட்டில் வின்னர், ராஜு தான் டைட்டில் வின்னர்னு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா டைட்டில் வின்னரா ராஜுவே ஆயிட்டாரு. சோ லாஸ்டா வேற வழி இல்லாம பேர் ஆனது யாருன்னு பார்த்தா லக்ஷ்மி மேம் அண்ட் குரேஷி. குரேஷி வந்தோடனே லக்ஷ்மி மேம் கிட்ட ஒரு லெட்டர் தந்துட்டாரு. அதாவது நான் மதுமிதாவை அனுப்பிச்சிட்டேன், நிறைய பேரை அனுப்பியிருக்கேன், ஆனா இந்த தடவை நீங்க போனீங்கன்னா அதுக்கு காரணம் நான் இல்லைன்னு சைன் போட்டு கொடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு சைனை வாங்கிட்டு லக்ஷ்மி மேமோட பேர் ஆயிட்டாரு. பேரிங்லாம் முடிஞ்ச கையோட அட்வான்டேஜ் டாஸ்க்குக்கான வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. அட்வான்டேஜ் டாஸ்க்காக ஒரு சிறப்பான காஸ்டியூம் கொடுத்திருந்தாங்க. அந்த காஸ்டியூம்ல ரொம்ப அழகா இருந்தது பாத்தீங்கன்னா குரேஷி, அப்புறம் ராமரையாவும் ராஜுவும் தான் அல்டிமேட்டா இருந்தாங்க. பார்த்த உடனே குபீர்னு சிரிக்கிற மாதிரி இருந்தது. ராமரையாவோட தொப்பைக்கும் அந்த ஃப்ரில் வச்ச ஃப்ராக்குக்கும் செம்ம காம்போவா இருந்தது. டாஸ்க் என்னன்னு பாத்தீங்கன்னா தட்டுல வந்து பல இன்கிரீடியன்ஸ் வைப்பாங்க. அதை வந்து நக்கி பார்த்தோ இல்ல மோந்து பார்த்தோ கண்டுபிடிச்சு க்ளூவா பின்னாடி இருக்கிற கோமாளி கிட்ட சொல்லணும். அவங்க வந்து அந்த இன்கிரீடியன்ட் என்னன்னு கண்டுபிடிப்பாங்க. இந்த டாஸ்க ராஜுவும் ராமரையாவும் பண்ணிட்டு இருக்கும்போது ராமரையா ஒரு செம்ம ஃபன் பண்ணாரு. பாவக்காய் வச்சதுக்கு பாவக்காவை கடிச்சு பார்த்துட்டு ஐயோ யாரோ முதலைய கொண்டாந்து வச்சிருக்காங்க, முள்ளு முள்ளா இருக்குதுயான்னு சொல்ல, ஆனா கொஞ்சம் கசப்பாவும் இருக்குன்னு சொல்ல ராஜு டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாரு அது பாவக்கான்னு சொல்லிட்டு. சோ இப்படியே ஃபன் பண்ணி விளையாடிட்டு இருந்த ராமரையா ஒரு கட்டத்துல என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு பெரிய அசம்பாவிதமா ராமரையாவுடைய தொப்பப்பட்டு அந்த டேபிளே சரிஞ்சு விழுந்துருச்சு. சரிஞ்சு விழுந்த அடுத்த நிமிஷம் ராமரையா மயக்கம் போட்டு விழுந்த மாதிரிலாம் ஆக்ட் பண்ணாரு. அதுக்கு பிறகு எழுந்து அதெல்லாம் நடிப்புங்க, என்னால எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியலன்னு ரொம்ப கியூட்டா சொன்னாரு. சோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணதுனால, அதாவது கீழே விழுந்து பிளைண்ட் ஃபோல்ட் எல்லாம் கழட்டினதுனால நீங்க வந்து டிஸ்குவாலிஃபைட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ ராஜு அண்ட் ராமரையா டீம் வந்து டிஸ்குவாலிஃபை ஆயிட்டாங்க. அட்வான்டேஜ் டாஸ்கே பண்ண முடியாது, உங்களுக்கு எந்த மார்க்ஸும் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அடுத்து வந்த பேர் புகழ் அண்ட் ஷபானா. இவங்களோட பேரிங்கும் சூப்பரா இருந்தது. நிறைய பொருட்கள் அழகா கண்டுபிடிச்சாங்க. பட் இவங்களெல்லாம் விட சூப்பரா பயங்கரமா சிங்க் ஆகி கண்டுபிடிச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா லக்ஷ்மி மேம். லக்ஷ்மி மேம் அண்ட் குரேஷி இவங்களுக்குள்ள சூப்பரா ஒரு சிங்க் இருந்தது. கரெக்டா வந்துட்டு அவங்க சொன்ன விஷயங்கள் எல்லாம் டக்கு டக்குன்னு 2 பேருமே கண்டுபிடிச்சாங்க. அதனால டைம்க்கு முன்னாடியே வந்து மற்ற கண்டஸ்டன்ஸை விட அதிகமான மார்க்ஸ் எடுத்துட்டாங்க. இதனால ஃபைனலி தன்னந்தனியா நின்னு லக்ஷ்மி மேம் அட்வான்டேஜ் டாஸ்க் வின் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஷோ. இதுக்கு முன்னாடி லக்ஷ்மி மேம் வின் பண்ணிருக்காங்க. பட் அது வந்து டீம் ஒர்க்கா பண்ணி வின் பண்ணிருக்காங்களே ஒழிய அவங்க தனியா அவங்க கோமாளியோட சேர்ந்து வின் பண்ணது வந்து இந்த தடவை தான். சோ இந்த அட்வான்டேஜ் டாஸ்க் வின் பண்ணதுனால லக்ஷ்மி மேம்க்கு இருந்த ஒரு அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா ஒரு 30 மினிட்ஸ் எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் வருவாங்க. அவங்க கிட்ட இருந்து என்ன மாதிரியான ஹெல்ப்பும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு 30 மினிட்ஸ்க்கு நீங்க என்ன மாதிரியான ஹெல்ப் கூட எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இது மட்டும் இல்லாம ஸ்பெஷல் கெஸ்டா டிடியை வர வச்சிருந்தாங்க. டிடி வந்தது பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு அவார்ட்ஸ் கொடுக்கறதுக்காக புகழுக்கு அவார்ட் கொடுத்தாங்க. குரேஷி, சௌந்தர்யா அண்ட் ரக்ஷன் இவங்களுக்குலாம் வந்து ஸ்பெஷல் அவார்ட்ஸ் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாம குக் வித் கோமாளி சீசன் 6 ட்ராஃபியை இவங்க தான் வந்து ஓபன் பண்ணி திறந்து வச்சாங்க. டிடி பாத்தீங்கன்னா நம்ம தலை ஸ்டைல்ல எதுவுமே மறைக்காம, அதாவது ஒயிட் ஹேர்ஸ் எல்லாம் மறைக்காம ஸ்டில் வந்து அவங்க ஸ்டைலிஷாவும் அழகாவும் வந்திருந்தாங்க. சோ இதுதான் சொல்லுவாங்க போல இருக்கு, growing old gracefullyன்னு சொல்லிட்டு. ஸோ டிடி வந்து அவங்கள சூப்பராக கேரி பண்ணியிருந்தாங்க. ஃபைண்ட் ஆஃப் த இயரா சௌந்தர்யாவுக்கு அவார்ட் கொடுத்தாங்க. அதில் சௌந்தர்யா அவங்க அப்பாவுக்கு தான் வந்து மெசேஜ் சொல்லியிருந்தாங்க, நான் வந்து இந்த வருஷம் ஃபைண்ட் ஆஃப் த இயர் வாங்கியிருக்கேன், அது நீங்கள் கொடுத்த சுதந்திரத்தினால தான் நடந்தது, நீங்கள் எனக்கு கொடுத்த ஃப்ரீடம்னால தான் நான் வந்து இவ்வளோ அச்சீவ் பண்ண முடிஞ்சிச்சு, நான் இன்னும் பல விஷயங்கள் அச்சீவ் பண்ணுவேன். அவங்க அப்பாவுக்கு ஒரு நன்றியை இந்த இடத்துல அந்த மேடையில் சொன்னாங்க. அடுத்து புகழையும் கூப்பிட்டு ஹானர் பண்ணாங்க. புகழ் பல வருஷமாக குக் வித் கோமாளியில் இருக்கிறதாவும் அவருக்கு வந்து தளபதி அப்படிங்கிற ஒரு அவார்ட் கொடுத்தாங்க. அந்த அவார்டை வந்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸையே கூப்பிட்டு அவங்க கையாலேயே கொடுத்தது தான் வந்து ரொம்ப ஸ்பெஷல் மொமெண்ட்டாக இருந்தது. புகழுடைய டாட்டர் வந்திருந்தாங்க, அவங்க வைஃப் வந்திருந்தாங்க, அவங்க அம்மாவும் வந்திருந்தாங்க. புகழோட வைஃப் உள்ள வந்த உடனே முதல்ல கட்டி பிடிச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா ஷபானாவை தான். அது மட்டும் இல்லாம புகழை பத்தி பேச சொல்லும் பொழுது அவங்க லைட்டா கண்ணீரோட சொன்ன விஷயம் என்னன்னா, புகழ் பத்தி நிறைய பேட் கமெண்ட்ஸ் வருது, அதாவது அவர் பெண்களை தடவி தடவி வந்துட்டு ப்ரோக்ராம்ல நடந்துக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி. ஒருவேளை பெண்களை தடவுறது அவங்களுக்கு கம்ஃபர்டபுளா இல்ல அப்படின்னாலோ, இல்ல வந்துட்டு அவங்க தப்பான இன்டென்ஷனோட பண்றாருனாலோ, எந்த ஒரு பொண்ணுமே வந்துட்டு அந்த ப்ரோக்ராம் முடிஞ்ச பிறகு என் ஹஸ்பண்ட் கிட்ட நார்மலா நடந்துக்க மாட்டாங்க. இது வரைக்கும் குக் வித் கோமாளியில வந்த எல்லா கேர்ள்ஸுமே வந்துட்டு இன்ன வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க புகழ் கிட்டனா. அவர்
ஆஃப்லைனா நடந்துக்கிற விதத்தை வச்சு தான் அப்படின்ற மாதிரி அவங்க வைஃப் தெளிவா சொன்னாங்க. ஸோ யாரும் வந்து என் ஹஸ்பண்டை தப்பா பேசாதீங்கன்ற மாதிரி அந்த இடத்துல ஒரு பதிவை சொல்லிட்டு அவங்க சந்தோஷமா நகர்ந்தாங்க. ஸோ பரவாயில்ல. இந்த மாதிரி ரொம்ப பொசசிவா இல்லாம, இந்த விஷயங்களுக்கெல்லாம் கோவப்படாம, தன்னோட ஹஸ்பண்ட ரொம்ப நல்லா புரிஞ்சு வச்சிருக்காங்களே, இவங்களுக்குள்ள ஒரு நல்ல புரிதல் இருக்கே அப்படிங்கிற மாரி தான் ஒரு அழகான ஃபேமிலியா, ஒரு ஒரு முழுமை அடைந்த குடும்பம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு புரிதலோட இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்களேன்னு இவங்கள பார்க்கும்பொழுது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இது மூலமா புகழுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். ஸோ இந்த அவார்ட் செரமனிலாம் முடிஞ்ச கையோட ஹிண்ட்ரன்ஸை கொடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம மூடி வச்சிருந்த அந்த ட்ராஃபியும் நம்மளுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சாங்க. குக் வித் கோமாளி வின்னருக்கு இந்த ட்ராஃபி போக போகுதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அந்த ட்ராஃபியை க்ளோஸ் அப்ல காமிச்சாங்க. அங்க இருந்து நேரா குக்கிங்க்கு போயிட்டாங்க. இந்த தடவை பாத்தீங்கன்னா கோமாளிஸோட சேர்ந்து மனசாட்சின்னு வந்து அந்த கோமாளிஸும் இவங்களோட நின்னுட்டு இருந்தாங்க. ஸோ நான் நினைச்சேன் த்ரூ அவுட் த ப்ரோக்ராம் இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு பார்த்தா அப்பப்போ நடுவில் வந்துட்டு போனாங்க இந்த மனசாட்சிகள்லாம். கோமாளிஸ் தான் வந்து கடைசி வரைக்கும் ப்ரோக்ராம்ல நின்னுட்டு இருந்தாங்க. இது மட்டும் இல்லாம இந்த கண்டஸ்டன்ட்ஸோட ஃபேமிலி மெம்பர்ஸ், எக்ஸ் கண்டஸ்டன்ட்ஸ் இவங்கலாம் கூட வந்திருந்தாங்க. அதுல பார்த்தீங்கன்னா, முக்கியமா நந்தா அவர்களும், ஃபர்ஸ்ட் எலிமினேட் ஆன சௌந்தர்யாவும் வந்திருந்தாங்க. மத்த எந்த கண்டஸ்டன்ட்ஸும் வந்த மாரி தெரியல. உமேரோட சிஸ்டர் வந்திருந்தாங்க. லக்ஷ்மி மேமோட ஹஸ்பண்ட் வந்திருந்தாங்க. அது இல்லாம ராஜோட வைஃப், அவங்க அம்மா எல்லாரும் வந்திருந்தாங்க. ராஜோட தம்பியும் வந்திருந்தாரு. மாயண்ணே வந்திருக்காக, மாப்பிள்ள மொக்கச்சாமி வந்திருக்காக. ஷபானாவோட ஹஸ்பண்டும் வந்திருந்தாரு. ஷபானாவோட ஹஸ்பண்ட் உள்ள நுழைஞ்ச உடனே அவரும் ஃபர்ஸ்ட் போய் ஹக் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா புகழை தான். ஸோ வெளியில இருக்கிறவங்க தான் என்னென்னமோ பேசிட்டு இருக்கோமே தவிர உள்ளுக்குள்ள இவங்களுக்குள்ள ரொம்ப நல்ல பாண்டிங் தான் இருந்துட்டு இருக்கு. கிரி ராஜுவோட ஒர்க் ஸ்டேஷன்ல போய் நீங்க என்ன பண்றீங்கன்ற மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ ராஜு வந்து அப்போ அவரோட டிஷ்ஷை எக்ஸ்பிளைன் பண்ணும்பொழுது ஐயோ இது என்னடா எப்படிடா வரப்போகுது அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. பட் அவுட்புட் அவர் எடுத்துட்டு வந்த விதம் பார்த்தீங்கன்னா செம்மையா இருந்தது. அது எப்படி இருந்தது நம்மளால டேஸ்ட் பண்ண முடியல. பட் பார்க்கும்பொழுதே வந்து ரொம்ப அழகா இருந்தது. குக் இஸ் அன் ஆர்ட், ஐம் அன் ஆர்டிஸ்ட்னு சொல்லிட்டு இருப்பாரு. அதே மாதிரி அவரோட ஆர்டிஸ்டிக் தன்மையை வந்துட்டு இன்னைக்கு வெளிப்படுத்திட்டாருன்னு தான் சொல்லணும். உமேருமே பாத்தீங்கன்னா தன்னால முடிஞ்ச அளவுக்கு புதுசா பல விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. லக்ஷ்மி மேமும் அவங்களோட லிமிட்ஸை தாண்டி போய் நான்வெஜ் டிஷ்ஷஸ்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து வெஜ்ல தான் ரொம்ப கம்ஃபர்டபிள். பட் ஸ்டில் வந்து அவங்க நான்வெஜ் செஞ்சுட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி எல்லா கண்டஸ்டன்ஸும் அவங்களோட லிமிட்ஸை தாண்டி போய் தான் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுவும் ராஜு வந்து இப்படி ஒரு டிஷ்ஷோட வருவாரு, அவர் பிரசன்டேஷன் இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு வந்து நினைச்சு கூட பார்க்க முடியல. உமேர் ரொம்ப ஹாப்பியா என்னோட சிஸ்டர் வந்திருந்தாங்க. எனக்கும் அவங்களுக்குள்ள நல்ல பாண்டிங், அதனால அவங்க வந்து ஷோல வந்திருந்தது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது, ஸ்ட்ரெஸ் ரிலீவ்டா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. லக்ஷ்மி மேம் ஒரே குரேஷி மேல கம்ப்ளைண்ட்ஸ் வச்சுட்டு இருந்தாங்க. குரேஷி வந்து ஒண்ணுமே வேலை செய்யல, எனக்கு ஹெல்ப்பே பண்ணல அப்படிங்கிற மாதிரி. குரேஷியோட சைட்ல இருந்து கேட்டா குரேஷி என்ன சொன்னார்னா, லக்ஷ்மி மேம் நான் எங்க திரும்பினாலும் நிக்கணும்னு பாக்குறாங்க, அந்த மாதிரி என்னால இருக்க முடியாது, நான் என்ன ரோபோவா அப்படின்னு கேட்டாரு. அதுவும் கரெக்ட் தான். மதுமிதாக்கு அப்புறம் அதிகமா வேலை வாங்குறது கோமாலிஸ் அப்படின்னு பார்த்தா லக்ஷ்மி மேம் தான். ஸோ அப்படி இப்படின்னு டேஸ்டிங்க்கும் வந்துட்டு பிளேட்டிங்கை ரெடி பண்ணி ஒரு கண்டஸ்டன்ஸா கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இவங்களை ஜட்ஜ் பண்ண போறது வெறும் 3 ஜட்ஜஸ் மட்டும் இல்லாம சீக்ரெட் ஜட்ஜஸும் உள்ள உட்காந்துருந்தாங்க. 3 பேர் இல்லாம ஒரு 5 சீக்ரெட் ஜட்ஜஸ் வந்து உள்ள உட்காந்து பிளைண்ட் டேஸ்டிங் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது யார் எந்தெந்த டிஷ் பண்ணாங்க அப்படின்னு தெரியாம அந்த டிஷ்ஷஸ்க்கு மட்டும் மார்க்ஸ் போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ உமேர் அவரோட டிஷ்ஷை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே ரொம்ப எமோஷனல் ஆயிட்டாரு. காஷ்மீர்ல இருந்து நான் வந்திருக்கேன், என்ன வந்து இந்த தமிழகம் ஏத்துக்குச்சு, அது இல்லாம அவங்களோட சப்போர்ட் வந்து ரொம்ப மேசிவா இருக்கு. ஒரு ப்ரோக்ராம் மூலமா ஒருத்தருக்கு 1 படம் கிடைக்கலாம், 2 படம் கிடைக்கலாம், 5 படம் கிடைச்சிருக்கு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாவும் ரொம்ப எமோஷனலாவும் பேசிட்டு இருந்தாரு. அவரோட டிஷ் எல்லாம் கூட வந்து பார்க்க ரொம்ப சூப்பரா இருந்தது. அண்ட் எல்லா டிஷ்ஷஸும் பாத்தீங்கன்னா சவுத் இந்தியன் டிஷ்ஷே எடுத்து நார்த் இந்தியன் டச்சோட பண்ணியிருந்தாரு. அப்படிதான் வந்து அவர் சொன்னாரு, காஷ்மீரியன் டச்சோட நான் வந்துட்டு எல்லா டிஷ்ஷும் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ரொம்ப எமோஷனலா ரொம்ப உருக்கமா என்ன வந்து உங்கள ஒருத்தனா ஏத்துக்கிட்டது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னோட லாங்குவேஜை மாத்திக்கலாம், என்னோட ட்ரெஸ்ஸிங்கை மாத்திக்கலாம், பட் என்னோட முகத்தை மாத்த முடியாது. பட் ஸ்டில் வந்து நீங்க வந்து என்ன உங்கள ஒருத்தனா ஏத்துக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது அவருக்கு அழுக வந்துருச்சு. ஏன்டா போய் எமோஷன் ஆற நீ? ஏன் எமோஷன் ஆற நீ? அது கூடவே நான் ஒரு மெசேஜும் சொல்லியிருக்கேன். நீங்க வந்து நான் அதுல வச்சிருக்க ஒரு ஸ்டிக்கை வந்து லைட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ரிக்வெஸ்ட் பண்ணாரு. ஜட்ஜஸ் வந்து லைட் பண்ண சொன்னாரு. ஸோ ஜட்ஜஸ் வந்து அங்க கொடி மாதிரி ஃபிளாக் மாதிரி ஏதோ வச்சிருந்தாரு. அதை லைட் பண்ணாங்க. அது எரிஞ்சு முடிச்சு பர்ன் ஆகி உள்ள பார்த்தா வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் அப்படின்னு அழகா அந்த ஃபிளாக்ல எழுதியிருந்தாரு. அது கூடவே சேர்ந்து சான்ஸே இல்ல, இந்த சென்னை போல வேற ஊரே இல்லைன்னு சாங் போட்டது வந்து பயங்கர எமோஷனல் ஆயிடுச்சு, பயங்கர டச்சிங் ஆயிடுச்சு. நம்ம எல்லாராலையும் அதை ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. உமேரோட டியர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ட்ரூவா இருந்தது. இது மூலமா ஒரு விஷயம் நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆகுது. உமேர் வந்து கன்ஃபார்ம் கண்டஸ்டன்ட் இன் பிபி ஷோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இவர் பார்த்தீங்கன்னா எனக்கு 5 படம் கிடைச்சிருக்குன்னு சொல்றாரு. ஸோ இந்த 5 படம் அவர் நடிக்கணும், அதனால கண்டிப்பா வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர வாய்ப்பே இல்லைன்னு தான் தோணுது. பரவாயில்ல, உமேர் வந்து ஸ்மால் ஸ்க்ரீன்ல இருந்து பிக் ஸ்க்ரீன் போறாரு அப்படிங்கிறது வந்து ஒரு ஹாப்பியான நியூஸ் தான். அண்ட் இப்படி உமேர் ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்பொழுதே டிடி வந்து அருமையா ஒரு விஷயம் சொன்னாங்க. நீங்க சொன்னீங்க உங்களோட ஸ்கின்னை வந்து சேஞ்ச் பண்ண முடியாது, என்னோட ஃபேஸை சேஞ்ச் பண்ண முடியாதுன்னு சொல்லி சொன்னீங்க. ஆனா வந்து தமிழ்நாட்டில் தமிழர்கள்ல ஒருவரா ஆகிறதுக்கு நீங்க உங்க ஐடென்டிட்டியை லூஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஸ்டில் வந்து நாங்க உங்களை அப்படியே ஏத்துப்போம், நீங்க வந்து உங்க ஐடென்டிட்டியை மாத்தி தான் எங்களோட ஒன்னா கலக்கணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு ரொம்ப அழகா சொன்னாங்க.
ஸோ இவரோட டிஷ்க்கு வந்து நல்ல கமெண்ட்ஸ் தான் கிடைச்சது. ஒரு இடத்துலயும் உமேர் தொடர்ந்து சொல்லிட்டு இருந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, சுனிதா வந்து எனக்கு நிறைய உதவி பண்ணாங்க. நான் முடியல அவ்வளோதான் அப்படின்னு இருக்கும்பொழுது கூட சுனிதா தான் வந்து என்ன மோட்டிவேட் பண்ணி இன்னும் 5 மினிட்ஸ் இருக்கு நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மோட்டிவேட் பண்ணிட்டே இருந்தாங்க அப்படின்னு உமேர் சொல்லிட்டே இருந்தாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி மேம் அவங்களோட டிஷ்ஷோட வந்தாங்க. அவங்களோட பிரசன்டேஷனும் ரொம்ப நல்லா இருந்தது. கூடவே வந்து நான்வெஜ் டிஷ்ஷும் செஞ்சிருந்ததுனால அவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் கண்டிப்பா கிடைச்சிருக்கும் நம்புறேன். ஆனா வந்து இத தாமு அப்பாவே வாய் விட்டு கேட்டுட்டாரு. நீங்க நான்வெஜ் செஞ்சது வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் கிடைக்கும். நம்ம ஈஸியா வின் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக செஞ்சீங்களா அப்படின்னு கேட்கும்போது லக்ஷ்மி மேம் கண்டிப்பா இல்ல. எனக்கு வந்து நிறைய விஷயம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும்னு தோணுச்சு. அதனால தான் நான் செஞ்சேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கு நல்ல பாராட்டும் கிடைச்சது. ஸோ லக்ஷ்மி மேம் டிஷ்ஷுக்கும் வந்து நல்ல ஒரு ஃபீட்பேக் தான் கிடைச்சது. இங்க பார்த்தீங்கன்னா நம்ம ராஜுபாய் தான் வந்து எதிர்பார்க்காத விதமா சம்பவமே பண்ணாரு. கரெக்ட்டா பிரசன்டேஷன் அப்போ ஒரு பாக்ஸ்ல லண்டன்ற ஒரு பாக்ஸ்குள்ள வந்து அப்படியே ஸ்மோக் எஃபெக்ட்லாம் குடுத்து அவரோட டிஷ்ஷ தொறந்து பார்க்கும்பொழுது வேற லெவலா இருந்ததுன்னு தான் சொல்லணும். உண்மையாவே ராஜுபாய புரிஞ்சுக்கவே முடியல. ஒரு நாள் வந்து ஈஸியா செய்யக்கூடிய பிரியாணியே சொதப்புறாரு. ஆனா ஒரு நாள் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பயங்கர கலக்கலா பல டிஷ்ஷுகள், பல நாட்டுடைய கியூசின்ஸ்லாம் எடுத்து செஞ்சுடுறாரு. அண்ட் அவரோட ஃபுட்டோட பிரசன்டேஷனும் பார்த்தீங்கன்னா, ஒண்ணுமே ரொம்ப நல்லா இருந்தது. டெசர்ட்ல இருந்து ஆரம்பிச்சு மெயின் கோர்ஸ்ல இருந்து எல்லாமே வந்துட்டு ரொம்ப ஃபுல்ஃபில்டா இருந்ததுன்னு தான் சொல்லணும். அண்ட் அவர் ஃபுட்டுக்கான எக்ஸ்பிளனேஷனையும் அவர் வந்து ரொம்ப டீட்டெயில்டா நீட்டா குடுத்தாரு. அண்ட் டேஸ்டிங்க்கு போகும்பொழுதும் யாருக்குமே வந்து பெருசா எக்ஸ்பிரஷன் குடுக்காத எல்லா ஜட்ஜஸும் பார்த்தீங்கன்னா, இவரோட ஃபுட்டுக்கு வந்து ரொம்ப ரசிச்சு சாப்பிட்டாங்க. அப்பவே லைட்டா ஃபீல் ஆச்சு ராஜுபாய் தான் வந்து வின் பண்ணுவாரோ அப்படின்ட்டு. அடுத்து ஷபானாவும் அதே ஸ்மோக் எஃபெக்ட்டோட வந்துட்டு அவங்களோட டிஷ்ஷ பிரசன்ட் பண்ணாங்க. அவங்களுதுமே டிஷ் வந்து பார்க்க வெரைட்டியா இருந்தது. கேரளா டச் இருந்தது. ஸோ எல்லாரோட ஃபுட் ஐட்டமும் வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு சலிச்சது அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு பாக்குறதுக்கு. ஸோ ஃபைனலி சீக்ரெட் ஜட்ஜஸ் வந்து பிளைண்ட் டேஸ்ட் பண்ண ஜட்ஜஸ் வந்து ஒரு மார்க் கொடுக்கவும், இங்க இருக்கிற 3 ஜட்ஜஸும் இன்னொரு மார்க் கொடுக்கவும், அந்த 2 மார்க்ஸையும் சேர்த்து போட்டு ஆவரேஜ் எடுத்து அது மூலமா தான் வந்து ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த் வந்து டிசைட் பண்ணியிருக்காங்க. அப்படிதான் வந்துட்டு ஜட்ஜஸ் எல்லாம் சொன்னாங்க. ஸ்கோர் போர்ட்ல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினதே சீக்ரெட் ஜட்ஜஸ் கொடுத்த மார்க்ஸ் தான் சொல்லலாம். சீக்ரெட் ஜட்ஜஸ் ஷபானாக்கும் ராஜுக்கும் ஆல்மோஸ்ட் த சேம் மார்க் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி லக்ஷ்மி மேம் அண்ட் உமேரோட டிஷ்க்கும் சேம் மார்க்ஸ் கொடுத்திருக்காங்க. ஆல்மோஸ்ட் சேம் மார்க்ஸ். ஸோ அப்படி சேர்த்து போட்டு பார்த்ததுல ராஜுபாய் இஸ் த வின்னர். ஸோ த டைட்டில் வின்னர் இஸ் ராஜுபாய். ராஜுபாய் எத்தனையோ தடவை டேஞ்சர் ஜோன்ல நின்று வந்திருக்காரு. இவர் வந்து இந்த ப்ரோக்ராம்ல அட்லீஸ்ட் கடைசி வரைக்குமாவது வரணும் அப்படிங்கிறது தான் நம்ம ஆசையா இருந்தது. ஆனால் ட்ராஃபியே அடிப்பாருன்னு வந்து யாருமே நினைச்சு பார்க்கல. பட் ஸ்டில் வந்து ராஜு வந்து பண்ணிட்டாரு. தொடர்ந்து 2 வெற்றி, பிக் பாஸ்ல வெற்றி, அதை தொடர்ந்து குக் வித் கோமாளி சீசன் 6லயும் வெற்றி பெற்றுட்டாரு. உண்மையாவே சொல்லணும்னா இந்த சீசன் 6 பாத்தீங்கன்னா ராஜுபாய் இல்லாம ஷோ ஒண்ணுமே இல்லைன்னு தான் சொல்லணும். ராஜுபாய் அண்ட் குரேஷி தான் இந்த ப்ரோக்ராம எடுத்து நிறுத்தினதுன்னே சொல்லலாம். இந்த வின்னிங் மொமெண்ட்ல ராஜுபாயோட ஹோல் ஃபேமிலியும் இருந்தாங்க. இந்த இடத்துல ரொம்ப உண்மையா சந்தோஷப்பட்டது உமேர் வந்து சொன்னாரு ராஜுபாய் வின் பண்ணப்போ, நான் வின் பண்ணலனாலும் பரவாயில்ல, நீ வின் பண்ணது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குன்னு சொன்னாரு. இருந்தாலும் ஒரு ஸ்லைட் டிசப்பாயின்மெண்ட் இருந்தது. அதே மாதிரி உமேர் பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் ரன்னர் அப்பாவது கிடைக்கும், செகண்ட் பிளேஸாவது நம்மளுக்கு கிடைக்கும்னு நினைச்சிட்டு இருந்திருப்பார் போல. ஸோ அதுவுமே கிடைக்காம ஷபானாவுக்கு அது கொடுக்கப்பட்ட போது ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிட்டாரு உமேரன் தான் சொல்லணும். அவரால் அந்த தோல்வியை கொஞ்சம் கூட ஏத்துக்க முடியலன்னு தான் சொல்லணும். ஏத்துக்க முடியலன்னா கூட சபை நாகரிகம் கருதியாவது வந்து அவர் அதை வெளிக்காட்டாம இருந்திருக்கலாம். ஆனா அவரால் அதை வெளிக்காட்டாம கூட இருக்க முடியல. அவரோட சோகத்தையும் டிசப்பாயின்மெண்ட்டையும் அப்படியே வெளியில காட்டினாரு. ரக்ஷன் கூப்பிட்டு கேட்ட போது கூட என்ன ஆச்சு, நீங்க என்ன ஃபீல் பண்றீங்கன்னு கேட்கும்போது கூட எனக்கு தெரியல, எனக்கு பெருசா எதுவும் பேசணும்னு தோணல, நான் பேசவும் விரும்பல அப்படின்ற மாதிரி போயிட்டாரு. ஸோ அவர் பேசுனதை பார்க்கும் பொழுது எனக்கு ஜட்மெண்ட்ல பெருசா திருப்தி இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாரு. அண்ட் எதனால மார்க்ஸ் போச்சு அப்படின்னு ஜட்ஜஸ் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கூட உமேரால வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. இதெல்லாம் ஒரு பாயிண்ட்னு சொல்வீங்களா அப்படின்ற மாதிரி தான் அவரோட எக்ஸ்பிரஷன் எல்லாமே இருந்தது. ஸோ அவரோட எக்ஸ்பிரஷன் வச்சு பார்க்கும்பொழுது எப்படி இருந்ததுன்னா வேணும்ட்டே வந்து நம்மளுக்கு மார்க்ஸ் கம்மியா கொடுக்குறாங்களோ அப்படின்ற மாதிரி ஃபீல் தான் வந்து அவருக்கு இருந்த மாதிரி தெரிஞ்சிச்சு. அவர் வந்து டோட்டலி டிசப்பாயிண்டட். பட் எல்லாத்தை விட உமேர்னா யாருன்னே தெரியாம இருந்தது. இந்த ப்ரோக்ராம் மூலமா உள்ள வந்து தமிழ்நாட்டுக்கே இப்போ உமேர் யாருன்றது தெரியும். அண்ட் இனிமே அவரோட படங்கள் வந்தாலும் மக்கள் வந்து அதுக்கான வரவேற்பு கொடுப்பாங்க. ஒரு நியூ பர்சனா வந்து புதுசா சினிமால ஒரு நியூ ஹீரோவா வந்து நுழைஞ்சு பண்றதை விட இப்படி ஆல்ரெடி நோன் ஃபேஸா இருந்து ஒரு சினிமா ஃபர்ஸ்ட் சினிமா வருதுன்னா அதுக்கான வரவேற்பே வந்து வேற லெவல்ல இருக்கும். அந்த விஷயத்தை தான் பாசிட்டிவா உமேர் எடுத்துட்டு போனோம். ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிட்டாரு. பார்க்க கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. பட் ஸ்டில் அவருக்கு வந்து இனிமே தான் அவரோட கரியரே ஸ்டார்ட் ஆகுது. அதுக்காக நம்ம கங்க்ராச்சுலேட் பண்ணலாம். அண்ட் ரன்னர் அப்பா வந்து ஷபானாவுக்கும் ஒரு பெரிய கங்க்ராச்சுலேஷன். இதோட ப்ரோக்ராம் முடிஞ்சிருச்சு. நாங்க அடுத்த வருஷம் உங்களை மீட் பண்றோம்னு சொல்லிட்டு சீசன் 6 பார்ட்டிசிபென்ட்ஸ் கோமாலிஸ் எல்லாருமே செட்ட விட்டு பாய் சொல்லிட்டு வெளியில போயிட்டாங்க. பரவாயில்ல, ஒன்று முடிஞ்சா இன்னொன்று வரப்போகுது. அப்படிதான் நம்மளோட பிக் பாஸ் சீசன் 9 டெலிகாஸ்ட் ஆக போகுது. அக்டோபர் 5th இருந்து நம்மளுக்கு பிக் பாஸ் சீசன் 9 வரப்போகுது. அல்டிமேட் ஃபன் வெயிட் பண்ணுது. ஸோ பிக் பாஸ் ரிவ்யூஸ்க்காக நம்மளோட சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேற ஒரு வீடியோவில் திரும்ப மீட் பண்ணலாம். Until then, it's bye from Jemima. Take care.